இந்த கோயில் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கோயில். இப்போ நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா நாட் ஸோ ப்ளசன்ட். தானம் போட்டுட்டு கிளம்புங்க, இல்லை யார் காசு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குங்குமத்தை வந்து வச்சு விட்டாது. அந்த கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கேமரா உள்ளே வச்சிடலாமா? பலி கொடுக்க வரக்கூடிய பக்தர்கள் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாம் தலைநகர் குவஹாட்டியில் இருக்கக்கூடிய காமக்கியா கோவிலில் தான் இருக்கும். இப்போது செம்ம க்ரௌடு உள்ள, வெளியும் வர க்ரௌடு. இது வந்து விளக்கு ஏற்றுற இடம். அது இங்கே மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு வந்தேன். உள்ளே போக முடியல. இப்போ இந்த கியூ நிற்குதில்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த வழிபடக்கூடிய இடத்துக்கே போவாங்க. பட் நான் வந்து ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும், அங்கேவே வந்து போயிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் இங்கெல்லாம் வந்து கியூ நிற்குது அப்படியே. ஐ திங்க் இவங்கெல்லாம் வந்து பெய்டு டிக்கெட் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கே இவ்வளோ கூட்டம். கியூ ஆக்சுவலி இங்கேருந்து நிற்குது. இங்கேருந்து அப்படியே கீழே போய் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியா வரைக்கும். ஐ திங்க் இது ஃப்ரீ கியூ தான் நினைக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல் ஆகிட்டதுனால. ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் கோவில். இந்த கோவில் உள்ளே போகுது. அங்கே கடைசியாக இருக்கு இல்லையா, அதான் வந்து மெயின் டோம். ஆக்சுவலி அங்கே தான் அந்த மெயின் சன்னதி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டு இருக்குது. அந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு ஏற்றக்கூடிய இடம் அதெல்லாம் இருக்குது. அந்த சைடில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். கோயிலில் வழிபடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பர்டிகுலர் சாமின்னு இல்லாமல் பட் வந்து யோனியை வந்து வழிபடுறாங்க. அதாவது பெண்களுடைய வஜைனா இருக்கு இல்லையா, அதை வந்து வழிபடுறாங்க. இது வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இந்த கோயிலோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள், ஒரு நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு கடவுள் இருக்கும் இல்லையா, அந்த கிராம தேவதை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு வழிபாட்டு முறையாக இருந்திருக்கு இங்கே. ஸோ அதுவும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சக்தி பீடங்களில் ஒன்று. சக்தியுடைய உடல் வெட்டப்பட்டு அது ஒவ்வொரு பாகங்களும் வந்து பல இடங்களில் போட்டதாகவும், அதில் வந்து அவங்களுடைய யோனி வந்து இங்கே விழுந்ததுக்கு, சக்தி அப்படின்னா பார்வதியை தான் சொல்கிறாங்க, அது அந்த யோனி வந்து இங்கே விழுந்திருக்கு. அதனால் வந்து இங்கே இந்த கோயிலில் காமக்கியா டெம்பிள் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இந்த அஸ்ஸாமில் பல மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க காலகட்டத்தில் வந்து எப்படி இந்த கோயில் வந்து அந்த வழிபாடு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பல ஹிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் எந்த கோயில் எடுத்தாலுமே வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிறது பீரியட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி டேபு டாபிக். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 7வது 8வது செஞ்சுரியிலேருந்தே இங்கே வந்து இந்த வழிபாட்டு முறை, அந்த யோனியை வழிபடக்கூடிய முறை வந்து இங்கே இருந்துருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபு உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி கோவில்கள் இந்தியா ஃபுல்லாக வரணும். இப்போ எப்படி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அம்மன் கோயில் இருக்கும், அதே மாதிரி பிள்ளையார் கோயில் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி இந்த காமக்கியா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு அந்த ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியா ஆஃப் காமக்கியா டெம்பிள் மேபி இது வந்து ஒரு ஒரிஜினல் சைட்டாக இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான வழிபாட்டு முறை வந்து பல இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேபுங்கிறது வந்து கொஞ்சம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தியோடைய அந்த யோனி இங்கே விழுந்ததாக சொல்கிறாங்க இல்லையா, அது இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் கடவுள், இந்த லோக்கல் காடஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரு அந்த மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட் சைக்கிள் இருக்குல்ல, மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள், அதை வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து ஒரு பூஜையாக ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடுவாங்க. அது வந்து இந்த அசாமிஸ் கேலண்டரில் ஒரு பர்டிகுலர் மாதத்தில் வந்து அது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மான்சூன் டைமில் அது வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிகோரியன் கேலண்டரில் ஜூன் மாதத்தில் வந்து அந்த டைம் வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து யூஸ்வலாக வரும். ஸோ அந்த டைமில் வந்து இன்னும் ரொம்ப கிராண்டாக வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து அந்த மென்ஸ்ட்ருவேஷன் ரிலேட்டட் கோவில் அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமம், ஏன்னா அந்த சிவப்பு அப்படிங்கிறதுனால குங்குமம் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஆக்சுவலி ஒரு மாதிரி அந்த பேட்டர்னே ஒரு மாதிரி ரெட்டிஷ் பேட்டர்னாக இருக்கும் இங்கே பார்த்திங்கனாலே. ஸோ இந்த கோயில் பற்றின விஷயங்களை பார்த்தோம். பட் இப்போ நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா வந்து நாட் ஸோ ப்ளசன்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இந்த வழி இருக்கு இல்லையா, இது உள்ளே போனாங்க, இது உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா அதோட அந்த இது முடியுது. நம்ம உள்ளே அந்த மெயின் ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு க்யூ நிற்குது இல்லை, இந்த படிக்கட்டில் நிற்கிறாங்க இல்லையா, அந்த உள்ளே ஒரு கேட்டு போட்ட படிக்கட்டு, அது அந்த க்யூவில் நின்று தான் உள்ளே போகணும் ஆக்சுவலி. பட் க்யூ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகல. நான் சும்மா இந்த வழியில் போயிட்டு எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் அலோவ் பண்ணாங்க. அங்கே போனாலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வழியிலே வந்து ஒரு பூசாரி உட்காந்துட்டு தானம் கேட்குறாரு. அது போடாமல் போயாச்சு. ஒரு சிலர் போட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபா போட்டு போகிறாங்க, ஒரு சிலர் அப்படியே போயிடுறாங்க. நானும் அப்படியே உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போனால் அந்த மெயின் அந்த கடைசி பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்குள்ளே கடைசியாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பூஜாரி இருக்காது, அவர் தான் இந்த குங்குமம்லாம் வச்சு விட்டார் ஆக்சுவலி. கீழே ஒரு தட்டு இருக்குது, தான் கரோ அவர் சலியே, தானம் போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த குங்குமம் கூட எல்லாருக்கும் வச்சு விடல, யார் காசு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குங்குமத்தை வந்து வச்சு விட்டாரு. நான் அங்கே நின்றுட்டு வச்சு விடுங்கன்னு இப்படி கையை காட்டினக்கப்புறம் வச்சு விட்டாரு. நான் தானம் எதுவும் போடலை. நான் 2-3 வாட்டி அங்கேயே நின்று இப்படி நெத்தியை பாயிண்ட் பண்ணி, அந்த குங்குமத்தை பாயிண்ட் பண்ணி நெத்தியை பாயிண்ட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு வச்சு விட்டு, அதோ அவர் முகத்தை பார்க்கணுமே அப்படி ஒரு கடுப்பில் இருந்தார் ஆக்சுவலி. ஏன்னா இன்றைக்கி க்ரௌடு அதிகம், அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தானம் போடாமல் சும்மா பார்த்துட்டு போவாங்க. அந்த இதுவும் வேறு. நான் தானம் போடாதவங்களுக்கு வந்து இந்த குங்குமம் வச்சு விட மாட்டேங்கிறாரு. ஸோ கோயில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். சாமியை பார்க்க வரவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு நடுவில் ஒரு இன்டர்மீடியரி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீஸ்டோட வேலை அதுதான். பட் இவங்க வந்து அந்த வேலையுமே வந்து ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த தானத்தில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்காங்களே தவிர வரக்கூடிய மக்களுக்கு ஒரு குங்குமம் வச்சு விடுறதுல என்ன ஆகிட போகுது? ஜஸ்ட்டு வரவங்களுக்கு குங்குமம் வச்சு விட்டா முடிஞ்சுது. அதுக்கு அவர் முகத்தை பார்க்கணுமே. நான் இது ஆக்சுவலி இது இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து போயிட்டு எதுவுமே ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. அந்த ரியாக்ஷனை மட்டும் நான் எடுத்துருந்தேன்னா உங்களுக்கு பார்த்தாலே அது புரிஞ்சுருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதான் எனக்கு இன்றைக்கி நிகழ்ந்த அனுபவம் இந்த கோவிலில். இங்கே வாங்க, ஒரு குரங்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கேமரா உள்ளே வச்சிடலாமா? அந்த குரங்கு பாருங்க, அந்த குரங்கு அது பாட்டு சமத்தான் அந்த சைடு போயிடுச்சு. நான் கூட என்கிட்ட வந்து இதை பிடுங்குமோன்னு நினச்சேன். அது பாட்டுக்கு போயிடுச்சு. அங்கே அந்த புறா கூட விளையாட போயிடுச்சு. இல்லை, புறாக்கு போட்டதை சாப்பிட போயிடுச்சு. இப்போ இந்த கோயில் பற்றி படிக்கும்போது இன்னொரு விஷயம் படித்தேன். இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து இங்கே விலங்குகள் பறவைகள்லாம் வந்து பலி கொடுக்கறதுக்கு கொண்டு வருவாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆடு இருக்கேன்னு நினச்சேன். ஆடு அப்போ நிறைய புறாலாம் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் இங்கே இருக்குது, இங்கே வளர்க்குறாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதை படித்தக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் வந்து பலி கொடுக்க வரக்கூடிய பக்தர்கள் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது இங்கே தாங்க கட்டி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் இங்கே பலி கொடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க இது அப்படின்னு தெரியல. கோவில் வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி கூகுள் மேப்பில் 5:30க்கு மூடிடுவாங்கன்னு போட்டுருக்கு. ஆனால் இப்போது ஆக்சுவலி க்ரௌட் இன்னும் உள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு சாயங்காலம் டைமு. ஸோ நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கிங் ஏரியா வந்தாச்சு. ஆக்சுவலி 2 வீலர்ஸ்க்கெலாம் ஒரு சைடு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. காருக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கூட வருதுங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு கூட ஒன்று பார்த்தேன் வழியில். ஸோ அந்த பஸ் சர்வீஸும் இருக்குது. பட் டைமிங்லாம் சரியாக தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோவில் வந்து ஒரு ஹில் மேலே இருக்குது. ஒரு சின்ன ஹில்லு தான். இந்த சிட்டி குவஹாட்டி சிட்டிலேருந்தே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏரியாவிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன் ஏரியாவிலேருந்து. ஸோ ஒரு சின்ன ஹில் மாதிரி போகுது. அந்த ஹில் ரோடு எடுத்துக்கினாலே கடைசியாக அந்த கோவில் தான் அந்த ஹில்லோட டாப்பில் இருக்குது. ஓகே, இதோட இந்த ப்ளாகை முடிச்சுக்கலாம். நான் அப்படியே கிளம்பி ஹாஸ்டல் போயிட்டு இன்றைக்கி டேவை முடிச்சுட்டு அப்படியே தூங்குறேன். நான் அடுத்த ஒரு ப்ளாகில் பார்க்கலாம்.